வெல்கம் டு மை சேனல். 2 days ட்ரிப்பாக நாங்கள் தேக்கடிக்கு போயிருந்தோம். அந்த வீடியோ தான் இது. மதுரை டு தேக்கடி 3.5 hours ஆஃப் ட்ராவல். ஸோ காலையில் 8:45 நாங்கள் கிளம்பி ஆன் த வே பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டுட்டு லஞ்சுக்கு தேக்கடிக்கு போகிற மாதிரி நாங்கள் பிளான் பண்ணியிருந்தோம். எங்கள் பசங்களுக்கு தேக்கடி விசிட் இதுதான் ஃபர்ஸ்ட் டைம். ஸோ தேர் ரியலி எக்ஸைட்டட். லாங் ட்ரைவ் அண்ட் ஹில் ஸ்டே ரொம்பவே அவங்களுக்கு பிடிக்கும். ஸோ ஹோட்டல் பாலனில் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டோம். இது வந்து கப்பலூருக்கு முன்னாடி இருக்கிற ரெஸ்டாரண்ட். அங்கே தெரிகிற மலைக்கு தான் இப்போ நம்ம ட்ராவல் பண்ணிகிட்ருக்கோம். இது வந்து ஆன் த வே டு குமுளி. ஆல்மோஸ்ட் குமுளிக்கிட்ட வந்தாச்சு. இங்கேருந்து ஒரு 17 kilometers. இன்னும் கொஞ்சம் தூரத்தில் நம்ம ஹில்ஸ் ஏறிட போகிறோம். அங்கே ஒரு குட்டி குரங்கு க்ராஸ் பண்ணி ஓடிட்டுருக்கு. மலை மேலேயுமே ஒரு சில இடங்களில் வந்து மங்கீஸ் பார்க்க முடியும். ரோட்ஸ் வெல் மெயின்டைன்டாக இருந்தது. எந்த ஒரு சின்ன டிஸ்டர்பன்ஸுமே இல்லை. அங்கங்கே சின்ன சின்ன ஸ்பீட் பிரேக்கர்ஸ் போட்டு நம்ம ஸ்பீட் அவங்களே கண்ட்ரோல் ஆகிற மாதிரி செஞ்சுருந்தாங்க. அங்கே ரைட் ஹேண்ட் சைடில் பார்க்குறது வந்து பெரியார் பவர் ஸ்டேஷனோட பெரிய போர்டு. அது முல்லை பெரியார் அணையிலிருந்து இந்த ஹியூஜ் பைப்ஸ் வழியாக கீழே இருக்கிற பிளேசஸ்க்கு எல்லாமே தண்ணி சப்ளை ஆகுது. குமுளி டவுனுக்கு நாங்கள் இப்போ வந்துட்டோம். இங்கே நிறைய நேந்திரங்காய் சிப்ஸ், ஸ்பைசஸ், டிஃப்ரெண்ட் ஃப்ளேவர்ஸில் ஹல்வாஸ் இது எல்லாமே ரொம்ப ஃபேமஸாக இருக்குது. சுற்றி பார்க்க வரவங்க சபரிமலைக்கு போயிட்டு திரும்பி வீட்டுக்கு போகிற வழியில் இங்கேருந்து சில ஐட்டம்ஸ்லாம் பர்ச்சேஸ் பண்ணிட்டு போகிறாங்க. பை 1 o'clock நாங்கள் புக் பண்ணியிருந்த ரெசார்ட்டுக்கு ரீச் பண்ணிட்டோம். மான்சூன் ரிட்ரீட்ஸ் எக்கோ ஸ்டே. இங்கே தான் நாங்கள் ட்ரீ ஹவுஸ் புக் பண்ணியிருக்கோம். ரேண்டமாக வெப்சைட்டில் சர்ச் பண்ணப்போ இவங்க ரெசார்ட் ரொம்ப பிடிச்சிருந்தது. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருந்துச்சு. ஒரு ட்ரீ ஹவுஸ் எக்ஸ்பீரியன்ஸ்க்காகவும் நாங்கள் இங்கே வந்திருக்கோம். இது வந்து அட்டப்பள்ளம் குமுளியில் இருக்குது. மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் சுபீஷ் ஆர் த ஓனர்ஸ் ஆஃப் திஸ் பிளேஸ். சச் அ ஒண்டர்ஃபுல் கப்புள். அவங்க எங்கள் ஸ்டே ரொம்ப கம்ஃபர்டபுளாக பீஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னா தேர் ஆல்சோ ஒன் ஆஃப் த ரீசன்ஸ். அது மட்டும் இல்லை, இந்த ரெசார்ட்டுக்கு நிறைய யூரோப்பியன் டூரிஸ்ட் வருவாங்கன்னு சொல்லியிருக்காங்க. த மெயின் ஐடியா ஆஃப் த ரெசார்ட் இஸ் டு கன்சர்வ் நேச்சர் அண்ட் வைல்ட் லைஃப். நேச்சர் நமக்காக எவ்வளவோ செஞ்சிட்ருக்கு. இன் ரிட்டர்ன் நம்ம அதை எப்படி பாதுகாக்கலாம், இம்ப்ரூவைஸ் பண்ணலாம், அது மாதிரியான ஒரு அவேர்னஸை சொல்கிற மாதிரி தான் இந்த ரெசார்ட்டை ஒரு டூல் மாதிரி பயன்படுத்துகிறாங்க. பொல்யூஷன் நாளுக்கு நாள் அதிகமாகிட்டே தான் போகுது. ஸோ அதோட பாதிப்பு நம்மளை அதிகமாக தாக்காமல் இருக்கிறதுக்கு நிறைய மரம் வளர்க்கணும். அதிலிருந்து கிடைக்கிற ஆக்சிஜன் நமக்கு எவ்வளோ இம்பார்ட்டண்ட் அப்படின்ற மாதிரி சொல்கிற ஒரு தீம் தான் இந்த எக்கோ ஸ்டே. ஸோ இட் இஸ் a step towards a green world for our friends and families, especially for our budding generation. நாங்கள் இப்போ எங்களுக்கு அலாட் பண்ண ட்ரீ ஹவுஸ்க்கு நாங்கள் வந்துட்டோம். அங்கேருந்து நான் ஷூட் பண்ணது தான். இது எங்களை மாதிரி பக்கத்துலேயே இன்னொரு ட்ரீ ஹவுஸ் இருக்குது. ஸோ மொத்தம் உள்ள 5 ட்ரீ ஹவுசஸ் இருக்குது. அங்கே ஆப்போசிட்டில் பார்க்குறது வந்து டைனிங் ஏரியா. நம்ம அங்கேயும் உட்காந்து சாப்பிடலாம். ரூம் சர்வீஸும் கொடுக்குறாங்க. ஆஸ் ஆஃப் நவ் கிச்சன் ஃபுல் ஃப்ளெஷ்டாக ஃபங்க்ஷன் ஆகலை. சின்ன சின்ன ஐட்டம் செஞ்சு கொடுப்பாங்க. அதர் தேன் தட் நமக்கு என்ன வேணுமோ அது வெளியில் ரெஸ்டாரண்ட்ஸ் வந்து நமக்கு அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருவாங்க. இது நாங்கள் தங்கியிருந்த ரூமோட சிட் அவுட். எல்லாமே பேம்பூ சேர்ஸ் அண்ட் ஆர்கானிக் மெட்டீரியல்ஸ் தான் யூஸ் பண்ணியிருப்பாங்க. ரூம்ஸுமே கூட ஃபுல் அண்ட் ஃபுல் வுட்டில் பண்ணது தான். ஸோ இந்த படி வழியாக நம்ம ஏறி வந்தோம்னா ரைட் ஹேண்ட் சைடில் ஒரு க்ளீன் அண்ட் நீட் ரூம். ஒரு ஃபேமிலிக்கு போதுமானதாக இருக்கும். எக்ஸ்ட்ரா பெட் வேணுன்னா கூட நமக்கு கொடுப்பாங்க. நாங்கள் அன்னைக்கு போனப்போ பே பண்ண ரெண்ட் இஸ் 3,500 இன்க்ளூடிங் காம்ப்ளிமெண்ட்ரி பிரேக்ஃபாஸ்ட்.
3 பக்கமுமே நல்ல பெரிய பெரிய விண்டோஸ் கொடுத்துருப்பாங்க. ஒரு நல்ல வியூ உள்ள ஒரு ட்ரீ ஹவுஸ் இது. காலையில் நம்ம முழிக்கும் போது இயற்கையோட அழகை ரசிச்சுக்கிட்டே நம்ம டேயை ஸ்டார்ட் பண்ணலாம். நேராக போனோன்னா லெஃப்ட் ஹேண்ட் சைடில் வந்து பாத்ரூம் ப்ளஸ் நம்ம திங்ஸ்லாம் வச்சுக்கிற மாதிரி க்ளோஸ்ட் கபர்ட்ஸ் அண்ட் ஸ்டாண்ட் வந்து ப்ரொவைட் பண்ணியிருப்பாங்க. வெளியில் வெட் அண்ட் ட்ரை கார்பேஜஸ் டஸ்ட்பின் வச்சுருக்குறாங்க. அதுலேருந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம் எந்த அளவுக்கு எக்கோ ஃப்ரெண்ட்லி அண்ட் என்விரான்மெண்ட் கான்ஷியஸ்ன்னு சொல்லி. நாங்கள் 1 மணிக்கு போல் வந்தனால கொஞ்சம் பசி எடுக்க ஆரம்பிச்சிருச்சு. ஸோ ரூமெல்லாம் செட் பண்ணிவிட்டு சுற்றி பார்க்குறதுக்கு கிளம்பிட்டோம். நாங்கள் அந்த வில்லேஜை க்ராஸ் பண்ணப்போ அங்கே லோக்கலில் ஒரு அம்மன் கோவிலில் திருவிழா, அதுக்கான செண்டை மேளம் தான் அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. சரியாக 3 மணி அளவில் வருமாறு மிக தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம். இவர் விழா குழுவினர் சார்பாக கேட்டுக்கொள்ளப்படுகிறது. சரியாக 3 மணி அளவில் குமுளி டவுனுக்குள்ளேயே காட்ஸி ஹைவே ரெஸ்டாரண்ட்டில் தான் அன்றைக்கி நாங்கள் லஞ்சு சாப்பிட போகிறோம். ரெஸ்டாரண்ட்டுக்குள்ளே இந்த மாதிரி தனித்தனி குடில்களை வந்து ஃபுட் சர்வ் பண்ணுவாங்க. அது போக ஒரு காமன் டைனிங் ஏரியா மாதிரி அங்கேயும் ஃபுட் சர்வ் பண்ணுறாங்க. சிக்கன் மூங்கில் பிரியாணி ஒன்று வாங்கி டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம், நல்லா இருந்தால் இன்னொன்று வாங்கலான்னு சொல்லி வாங்கினோம். இது வந்து டேம் ஃபிஷ், ஃப்ரெஷ் வாட்டர் ஃபிஷ். இது முழு மீன் அப்படியே நமக்கு வந்து ஹோல் ஃப்ரை பண்ணி கொடுத்துருந்தாங்க. டேஸ்ட் நல்லா இருந்துச்சு. இது வந்து கேரளா பரோட்டா அண்ட் சிக்கன் கிரேவி. லஞ்ச் முடிச்சுட்டு எலிஃபெண்ட் ரைடுக்காக அட்டப்பள்ளமில் இருக்கிற தி எலிஃபெண்ட் ஜங்ஷனுக்கு நாங்கள் போயிட்டோம். நாங்கள் கிளம்புன டைம் லைட்டாக மழை தூரிட்டே இருந்தது. அதோட தான் நாங்கள் எலிஃபெண்ட் ரைடுமே பண்ணோம். இங்கே வந்து ஒரு ஆளுக்கு வந்து 400 rupees, ஒரு யானையில் 2 பேர் ஏற்றுவாங்க. இதுவுமே பார்த்திங்கன்னா சுற்றியும் மரம், ஒரு ஹெவன்லி எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது அந்த நேச்சரை பார்க்குறப்பவே. அங்கே தெரிகிற அந்த பில்டிங் மேலே தான் நம்ம போயிட்டு யானை மேலே ஏறிக்க முடியும். நாங்கள் போன டைம் 2 யானை வந்து ரைடு கூட்டிகிட்டு போயிட்டு இருந்தது. நானும் பாப்பாவும் யானை மேலே உட்காந்து போனப்போ எடுத்த வீடியோ இது. மேலே உட்காந்து பார்த்தா எப்படி இருக்குன்னு காட்டுறதுக்காக எடுத்திருக்கேன். ஃபர்ஸ்ட் டைம் யானை மேலே உட்கார்றப்போ பயமாக தெரியல, ஒன்றும் இருக்காதுன்னு நினச்சி ஏறிட்டோம். பட் ஒரு ஃபியூ ஸ்டெப்ஸ் போனதுமே வந்து பேலன்ஸ் சுத்தமாக இல்லாத மாதிரி ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் அவங்க சொன்ன இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை கரெக்டாக ஃபாலோ பண்ணதுக்கப்புறம் கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக தான் இருந்தது. பட் ஸ்டில் அவங்க கொடுத்துருக்குற கம்பியை விடாமல் கெட்டியாக பிடிச்சிக்கணும். மழை வேறு ஒரு பக்கம், கொடையை பாப்பா கையில் கொடுத்துட்டு நான் அவளையும் சேர்த்து கம்பியோடு அணைச்சி பிடிச்சிக்கிட்டேன். குமுளி டவுனுக்குள்ளே ஸ்பைஸ் ஷாப்புக்கு வந்திருக்கேன். ஸோ அங்கே விசாரிச்சதில் இந்த பர்டிகுலர் ஷாப்பில் ரேட் கொஞ்சம் ரீசனபிளாக தெரிஞ்சது. ஜாதிக்காய், முழு மிளகு, இது வந்து கிராம்பு,
பக்கத்தில் வெள்ளையாக இருக்கிறது வந்து வெள்ளை மிளகு, அதுக்கு பக்கத்தில் இருக்கிறது வந்து கொடம்புளி. சுக்கு, சுருள் பட்டை, அப்புறம் ஸ்டார் அனீஸ். நான் ஏலக்காய் வாங்கினது 100 கிராம்ஸ் வந்து 120ன்னு வாங்கினேன். முழு மிளகும் ஏலக்காய் மட்டும்தான் இந்த தடவை நான் வீட்டுக்குன்னு வாங்கிட்டு வந்தேன். ரொம்பலாம் ஸ்பைசஸ்லாம் வாங்கலை. ஸோ மிளகோட காஸ்ட் ஐ திங்க் 100 கிராம் 60 ரூபான்னு நினைக்கிறேன். பேக் டு அவர் ரெசார்ட். நைட் டின்னருக்காக நாங்கள் போயிட்டுருக்கோம். இதுதான் அந்த ரெசார்ட்டோட எக்ஸாக்ட் நைட் வியூ. இட்ஸ் அ காமன் டைனிங் ஹால் ப்ளஸ் அதோட அட்டாச்ட் கிச்சனோடு இருக்கும். நமக்கு ஏதாவது சின்ன சின்ன ஐட்டம் வேணுன்னா அவங்க செஞ்சு கொடுப்பாங்க. உள்ளே வந்துட்டு ஒரு கார்னரில் ஒரு அழகான புக் ஷெல்ஃப். நமக்கு மார்னிங் டைமோ இல்லை எப்போ நமக்கு லெஜராக இருக்கமோ வந்து ரிலாக்ஸ் பண்ணிக்கணும்னா சில புக்ஸ் எடுத்து நம்ம இங்கேயே உட்காந்து வாசிச்சுக்கலாம். ஸோ இட்ஸ் அ டைனிங் கம் ரீடிங் ஏரியா மாதிரி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் இதை. டின்னருக்கு வந்து சப்பாத்தியும் மஷ்ரூம் மசாலாவும் ஆர்டர் பண்ணியிருந்தோம். சப்பாத்தி ரொம்ப சாஃப்டாக இருந்தது, மஷ்ரூம் மசாலாவும் நல்லா இருந்துச்சு, பட் கொஞ்சம் காரம் எங்களுக்கு. டைனிங் ஹாலோட சீலிங்கில் வந்து அழகான ட்ராயிங் பண்ணியிருந்தாங்க. பிளாக் பேக்ரவுண்டில் ஒயிட் ட்ராயிங் பார்க்குறதுக்கு ரொம்ப ஆர்டிஸ்டிக்காக இருந்துச்சு. பௌர்ணமி முழு நிலவோட அழகில் அன்றைக்கி டே எங்களுக்கு கம்ப்ளீட் ஆச்சு. நெக்ஸ்ட் டேயுமே டே 2மே வந்து ஜங்கல் சஃபாரி அண்ட் போட்டிங்க்கு பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ இதான் எங்களோட ஃபர்ஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் இன் தேக்கடி. I'll meet you in my second part of Thekkady experience. Good night.